20 ජනවාරි මාසයේ සිට වැටුප් වැඩිවීමට තවත් කෝටි 11,000ක් වෙන් කරලා තිබෙනවා. இன்னும் ஒரு 11 கோடி ரூபாய்களை நாங்கள் ஒதுக்கிறோம் இந்த 2026இல் சம்பளம் அதிகரிக்க. 2027 ජනවාරි මාසයේ තව වැටුප් වැඩිවීමේ තුන්වෙනි අදියර තියෙනවා. ඒකටත් රුපියල් කෝටි 11,000ක් වැය වෙනවා. இன்னும் ஒரு 11 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் 27இல் நாங்கள் சம்பளம் அதிகரிக்க. ඉගෙන වැටුප් වැඩිවීම සඳහා විතරක් රුපියල් කෝටි 33,000ක් අපි දරනවා. நாங்கள் அவ்வாறு 33 கோடி ரூபாய்களை நாங்கள் செலவழிக்க வேண்டும் சம்பளம் அதிகரிப்பு. අපිට ඕන රාජ්‍ය සේවය ආකර්ෂණීය තැනක් රාජ්‍ය සේවයකට තෘප්තිමත් ජීවිතයක් ලබා දීමේ අරමුණක් අපිට තිබෙනවා. அரசு துறை உள்ளவர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு சேவை உருவாக்க நமக்கு தேவை. මාදන්න අපේ දිස්ත්‍රික් ලේකම් තුමියගේ සිට පහළ ග්‍රාම නිලධාරී දක්වා තිබෙන රාජ්‍ය යාන්ත්‍රණයේ අපේ රටේ පැවැත්මේ වැදගත් සාධකයක්. இந்த எனக்கு தெரியும் இந்த அரசு அதிபரிடமிருந்து அந்த சிறு ஊழியர் வரை திருத்தமான அரசு தேவை எங்களுக்கு தேவை. ඒ වගේම අපේ පොලිසිය ත්‍රිවිධ හමුදාව අපේ රටේ පැවැත්මේදී ප්‍රධානම සාධකයක්. அதே போன்று இந்த போலீஸ் அதே போன்று முப்படை எமக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரணி. මා දන්නවා ඔබගේ දීමනාවන් පිළිබඳ ගැටලුවක් තියෙන බව. வாழ்க்கை செலவு பற்றி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு என்பது எனக்கு தெரியும். හමුදා ශේස්ත්‍රයගේ ආහාර සලාකේ දීමනාව පොලිසියට අවදානම් ராணுவத்தினர்களுக்கு அந்த உணவு கொடுப்பனவு අපි ඔක්කොම සමාලෝචන කරමින් තිබෙන මට පොඩි කාලයක් දෙන්න. அந்த நாங்கள் மீளவு செய்து இருக்கிறோம் அந்த அனைத்தையும். 2027 තුන්වෙනි වැටුප් වර්ධකේ සිදු කළාට පසුව இந்த 2027இல் மூன்றாவது கட்ட சம்பள அதிகரிப்பை மேற்கொண்ட பிறகு අපේ අයවැය කෙනෙක් කොච්චර බරක් දෙන කෙනෙක් පිළිබඳ හරියටම මැනලා අපි ඉතුරු දීමනාවන් පිළිබඳ අපි සැලකිලි ලක් කරනවා. அந்த எமது வரவு செலவு திட்டத்தின் மீது எந்தவித பாதிப்பு ஏற்படும் என்று மீளாவு செய்து தான் நாங்கள் முடிவெடுக்கிறோம். රට ගොඩනගන නම් එවැනි ශක්තිමත් රාජ්‍ය යාන්ත්‍රයක් අපි හදන්න ඕන. அதுக்கான ஒரு உறுதியான அரச பொறிமுறையை நாங்கள் உருவாக்க வேண்டும். ඊළඟ ප්‍රධාන වශයෙන් අපේ රටේ නීතියේ විධානයේ ආධිපත්‍යය අහුරු කරන්න ඕන. அதுக்கும் அதன் பிறகு முக்கியமானது சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். පුරවැසියකට අසාධාරණයක් වුණාම පුරවැසියා යන්නේ කොහාටද? ஒரு குடியிருப்பாளருக்கு அநீதி நடக்கும் போது அவர் எங்கே போக வேண்டும்? එයා යන්නේ පොලිසිය ගාවට. அவர் போலீஸுக்கு தான் போவார். ඔහු Tamanට අසාධාරණට සාධාරණයක් අපේක්ෂා කරනවා. அவர் நீதி எதிர்பார்க்கிறது அவருக்கு நடந்த அநீதிக்கு. ඔහු යන්නේ අධිකරණයට. அவர் நீதிமன்றம் நாடுவார். අයුක්තියට යුක්තිය අපේක්ෂා කරනවා. அவர்களுக்கான அநீதிக்கான நீதியை நாங்கள் பெற்று தருவோம். අයුක්තියට අපි යුක්තිය ලබා දෙන්න අපේ අධිකරණ නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය තහවුරු කළ යුතුයි. அவர்களுக்கான நீதியை பெற்றுக்கொள்வதற்கு நாங்களுடைய நீதித்துறையை ஸ்திரத்தன்மைப்படுத்த வேண்டும். ඒ ඉතාමත් වැදගත් අපේ රට ගොඩනැගීම සඳහා යන ගමනේදී. அது மிகவும் முக்கியமானது நாட்டினை முன்னெடுத்து செல்வதற்கு. ඒ නිසා අපි නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය සහතික කරනවා. ஆகவே நாங்கள் எங்களுடைய நீதியை நிலைநாட்ட வேண்டும். අපි දන්නවා අපේ රටේ ජනතාවගේ නීතිය සහ විධානයේ ආධිපත්‍යය පිළිබඳ සැකයක් ඇති වෙලා තිබෙනවා. எமது நாட்டில் நீதி தொடர்பாக பொதுமக்களிடையே சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. සාමාන්‍යයෙන් කියමනක් තියෙනවා නීතිය මකුළු දෙලක් වගේ කියලා. குறிப்பாக சொல்லுவார்கள் சட்டம் என்பது நுளம்புவலை போன்றது என்று. පොඩි සත්තු අහුවෙන ලොකු සත්තු බේරෙන නීතියක් තිබුණා. சிறிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும் பெரிய உயிரினம் மாட்டிக்கொள்ளும் சிறிய உயிரினம் தப்பிச் செல்லும் என்றுவார்கள். මේක තමයි පොදු ජනයා තුළ නීතිය පිළිබඳ තියෙන විශ්වාසය. அதுதான் பொதுமக்கள் நீதி தொடர்பாக வைத்திருக்கின்ற நம்பிக்கை. හැබැයි අපි රටක් හදන්න නම් නීතිය ඉදිරියේ සැවොම සමානයි කියන වාක්‍යයට අපි පණ දෙන්න ඕන. ஆனால் நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டுமானால் நீதி அனைவருக்கும் சமமானது என நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். ඔහු හොබවන බලය විසින් அது அவருடைய பலத்தை ඔහු සතුව තිබෙන ධනය විසින් அவரிடம் இருக்கின்ற செல்வாக்கு ඔහුට නීතියෙන් ගැලවෙන්න පුළුවන් කියලා විශ්වාසයක් ගොඩනගින්න හොඳ නැහැ. அவருக்கு நீதி தொடர்பாக இருக்கின்ற நம்பிக்கை ජනතාව තුළත් විශ්වාසයක් ගොඩනගෙන්න ඕන. ධනය තියෙනවද බලය තියෙනවද කියලා ભેදකින් තොරව සාධාරණ නීතියට වෙනවා කියලා විශ්වාසයක් ඇතිවෙන්න ඕන. பொதுமக்களிடம் நீதி தொடர்பான நம்பிக்கையை உண்டுபடுத்த வேண்டுமானால் அவரிடம் பணம் இருக்கிறதா பதவி இருக்கிறதா என்பதை பார்க்க கூடாது. සමහර අපේ අය කණ්ඩායම් හිතාගෙන හිටියා නීතිය තමන් ගාවට එන්න බෑ. තමන් ගාව තියෙන රස්මි කදම්බයක් ඒ රස්මි කදම්බෙන් නීතිය ප්‍රතික්ෂේප කරනවා. சிலர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் என்ன அருகில் வரக்கூடாது சட்டத்தை நான் தேடி போக வேண்டும் என்று. එහෙම රටකට ඉස්සරහට යන්න බෑ. அப்படி இருக்கின்ற நாட்டிற்கு முன்னோக்கி செல்ல முடியாது. හැම කෙනාම නීතියට යටත් විය යුතුයි. නීතිය පිළිබඳ බියක් ඇති විය යුතුයි. அனைவரும் சட்டத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். හැබැයි අපේ රටේ එහෙම නෑ. அது அந்த நாட்டில் கிடையாது. එනිසා මම ඔබට සහතිකයක් දෙන්නම්. ஆகவே நான் உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். මේ 2026 වසර
இந்த 2026 வருடம் නීතිය ඉදිරියේ සැවම සමානයි කියන වාක්‍යයට சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற வாக்கியத்திற்கு 50 දින වසර බවට මේ 26 වසර පත් කරනවා. நான் உயிரளிப்பேன் என உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன். හැම දෙනාම නීතියට යටත් වෙන්න ඕන. அனைவருக்கும் நான் அது சமம் என நான் உறுதியளிக்கின்றேன். එහෙම රටක් අපිට අවශ්‍ය නැද්ද? இந்த நாடு නීතිය විධානයේ ආධිපත්‍ය බිඳව ඇති කිසිදු රටක් සංවර්ධනයක්පත් කරන්නේ නැහැ. எந்த ஒரு நாட்டிலும் சட்டம் கீழ்நோக்கி இருந்தால் எந்த ஒரு நாடும் அபிவிருத்தி அடையாது. නීතිය බිඳ වැටුණු තැන බලය හොබවන්නේ சட்டம் கீழிலிருந்து இருக்கின்ற நாட்டிலே பலம் தோங்கி நிற்பது අපරාධකරුවන්. குற்றவேட்களை செய்பவர்களாலே. නීතිය නැති තැනක சட்டம் இல்லாத இடத்தில் ඉහළ වැජබෙන්නේ අපරාධකරුවන්. அங்கே நிலைத்திருப்பது குற்றவாளிகளே. මේක තමයි සත්‍යය. எமக்கு தேவை வளம். එහෙම රටකට යන්න බෑ. அந்த நாடு என்றும் முன்னேறாது. ඒ නිසා අපේ මහජනාරක්ෂාව ඇමතුමා, අපේ ලේකම්තුමා, අපේ පොලිස්පතිතුමා, ඒහා බැඳුණු සමස්ත පොලිස් යාන්ත්‍රණ, අපේ ත්‍රිවිධ හමුදාව මේ සියලු දෙනාගේ මම ඉල්ලා සිටිනේ. අපි ඔක්කොම එකට පොරබදමු අපේ රට නීතියේ විධානයේ ආධිපත්‍ය தகவரு කරන රාජ්‍ය බවට පරිවර්තනය කරන්න. ஆகவே நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்வது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் மா அதிபர் அவர்களோடு நான் கேட்டுக்கொள்வது இந்த நாட்டிலே சட்டத்தை உறுதி செய்வோம் என. ඔබ අහලා තියෙන කළු රටවල් ගැන. நான் கேட்கவில்லை கருப்பான ஒரு ඒ நாட்டு. සෑම කළු රටකම පදනම වන්නේ කුමක්ද? නීතිය බිඳ වැටීම. அந்த நாடுகளிலே காணப்படுவது சட்டம் கீழே கிடப்பது. අපරාධකරුවන් පිණුම් අහනවා නීතිය බිඳ වැටි තැනක. குற்றவாளிகள் அந்த நாட்டிலே சட்டத்தை மிதிப்பார்கள். ඒ නිසා අපි නීති විධානයේ ආධිපත්‍ය රටක් හදනවා. ஆகவே நாங்கள் சட்டத்தை மதிக்கும் நாட்டை உருவாக்க வேண்டும். අපිට අවශ්‍යයි මොන වගේ රටක්ද? நமக்கு தேவை எந்த வகையான நாடு? අපි විඳපු දුක් අපේ දරුවන් විඳින්න ඕන නැති රටක් අපිට අවශ්‍යයි. நாம் பெற்ற துன்பங்கள் நம்முடைய பிள்ளைகள் பெறக்கூடாது என்று நம்பிக்கை கொள்ள வேண்டிய நாடு. අපි මූණ දීපු අර්බුදයන් වලට මූණ නොදෙන දරුවන්ගේ රටක් අපිට අවශ්‍යයි. நாம் மேற்கொண்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு நமது பிள்ளைகள் முகம் கொடுக்க கூடாது என்ற நாடு. ඒකයි අපි හදන්නේ. அதுவே நாங்கள் செய்ய வேண்டும். අන්න එහිදී අද අපි හැම හිතන ප්‍රධානම තර්ජනය அதுதான் நாங்கள் அதனுடைய பிரதான காரணமாகும். මා කලින් කියපු කරුණු වැදගත්. நான் முன்னே கூறிய காரணம் மிகவும் முக்கியமானது. හැබැයි සියල්ල ජයග්‍රහණය කරත් වැඩක් නැහැ. ஆகவே எல்லாற்றையும் வெற்றி கொள்ள முடியாது. අපේ දරුවන් මත්ද්‍රව්‍ය ගොදුරු බවට පත් වෙලා තිබෙනවා නම් எமது பிள்ளைகள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளார்கள். අද මේ මත්ද්‍රව්‍ය ගම් නියම් ගම් දක්වා පැතිර තිබෙනවා. இன்றைய காலகட்டத்திலே கிராமம் தோறுமாக இந்த போதைப் பொருள் வியாபித்துள்ளது. හෙරවුන් මදක පොලිස් නිලධාරි මහත්තුන්ට සාතික ප්‍රදාන කරනකොට හෙරවුන් අහුනේ ඈත ගම්වලින් බව පෙන්නුවා. ஹெரோயின் போதைப் பொருள் கிடைக்கப்பெற்ற போலீஸ் உத்தியோகத்தால் கிடைக்கப்பெற்றது எல்லா கிராமங்களிலுமே. පැතිරලා තිබෙන්නේ அது தற்போது வியாபித்துள்ளது. මත්ද්‍රව්‍යයකට ගොදුරු වීම போதைப் பொருளுக்கு அடிமையாதல் පළමු කොටම වින්දිතය බවට පත් වෙනවා එම ගොදුරු දරුවා. முதல் முறையாகவே அவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்படுகின்றார். அதற்கு அடிமையான දෙක අම්මා සහ තාත්තා. இரண்டாவது அது தொடர்பான சமூகம். අනතුරුව පවුල. மூன்றாவதாக குடும்பம். වින්දිතයන්. அதற்கு அடிமையானவர். මත්ද්‍රව්‍ය වලට ඇබ්බැහුව කෙනෙක් ඉන්න පවුලක් போதைப் பொருளுக்கு அடிமையானவர் வாழ்கின்ற குடும்பம் ගමම ප්‍රතික්ෂේප කරන පවුලක් බවට පත් වෙනවා. அந்த கிராமமே அந்த குடும்பத்தை நிராகரிக்கும். ඒ අම්මගේ අපේක්ෂාවන් සහ බලාපොරොත්තු அந்த பெற்றோரினுடைய எதிர்பார்ப்பு මුළුමනින්ම බිඳ වැටෙනවා. முழுமையாகவே செயலிழந்து விடும். අම්මට ඉපදෙනකොට දරුවා පිළිබඳ විශාල බලාපොරොත්තු තිබුණා. பெற்றோருக்கு பிறக்கின்ற குழந்தை தொடர்பான நம்பிக்கை இல்லாமல் ஆக்கப்படும். හැබැයි දරුවා මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වෙලා සමාජයේ කොන්ුණු පුද්ගලෙක් බවට පත් වෙලා තිබෙනවා. ஆனால் அந்த பிள்ளை போதைப் பொருளுக்கு அடிமையாகி முழுமையாகவே இந்த சமூகத்தால் ඒ நிராகரிக்கப்படுவார். නිසා අම්මහි වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த பெற்றோரும் அந்த சமூகத்திலே குற்றவாளியாகப்படுவார். සහෝදරයක් වෙනවනේ විවාහයක් කරගන්න බෑ. அவர்களுடைய சகோதரிக்கும் அவர்கள் அந்த சமூகத்திலே தலை காட்ட முடியாது. සහෝදරයා කුඩුකාරයෙක් කියලා කිව්වොත් ஏன் சகோதரரும் அந்த போதைப் பொருளுக்கு குடுகாரர் என මුළු அழைக்கப்படுவார். පවුලම වින්දිතෙක් වෙනවා. ஆகவே அந்த குடும்பமே அந்த சமூகத்திலே குற்றவாளிகளாக வரும். அந்த கிராமமும் ஆகும். ඒ ගමේ අය බියට පත් වෙනවා. ஆகவே அந்த கிராமமுமே முற்று முழுதாக අනාරක්ෂිතභාවයක් ඇති කරනවා. பாதுகாப்பற்ற கிராமமாகும். මුළු සමාජයේම මේ ව්‍යසනයේ බවට පත් වෙනවා. அது முழு சமூகத்தையுமே பாதிக்கும். ඒ නිසා මොකද කරන්න ඕනකම තිබෙන්නේ? ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? අපි කිසිදු දරුවෙක් எந்த ஒரு பிள்ளையும் මේ ව්‍යසනයේ ගොදුරක් බවට පත් නොවන රටක් අපි හදන්න ඕන. இந்த அச்சுறுத்தலுக்கு அடிமையாகாத சமூகத்தை உருவாக்க வேண்டும். කිසිදු අම්මා කෙනෙකුට පවුලකට எந்த ஒரு குடும்பமும் වින්දිතේ බවට පත් නොවන පවුලක් අපි හදන්න ඕන.
போதைப்பொருள் குற்றவாளி குடும்பமாக இல்லாத வகையில் நாம் செய்ய ඒක வேண்டும். අපේ අපේක්ෂාව තිබෙනවා. அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு. ඒ ව්‍යසනය එතනින් නතර වෙන්නේ නැහැ. ஆகவே இந்த பாதிப்பு පහුගිය කාලේ අපි දැක්ක තැන තැන වෙඩි තබා ගැනීම තිබුණා. இது கடந்த காலங்களிலும் காணப்பட்டது. මේ වෙඩි තබා ගැනීම පිටිපස තියෙන සමස්තය දෙස බැලුවොත් මොකක්ද? இதனுடைய பின்னணி என்ன? මද්ද්‍රව්‍ය වෙළඳපොළ බෙදා ගැනීම සඳහා තිබෙන යුද්ධය. போதைப்பொருளானது சந்தையிலே கிடைக்கப் பெறுகின்றமை. මාතර බිස්නස් කරන කෙනා කළුතරට આવොත් කළුතරින් ගහනවා. மாத்தரையில் வியாபாரம் செய்பவர் களுத்துறைக்கு வந்தால் அங்கேயும் அவர் அதனை பெற்று செல்வார். කළුතර කෙනාට ගම්පහට යන්න නම් ගම්පහට ගහනවා. கம்பாவில் உள்ளவர் களுத்துறைக்கு சென்றாலும் அவர் அதை செய்வார். මෙම නීති විරෝධී සන්නද්ධ කණ්ඩායම් ගොඩනගෙන්න මේ මද්ද්‍රව්‍ය විවහල් වී තිබෙනවා. இந்த சட்டவிரோதமான கும்பல்கள் எழுச்சி பெறுவதற்கு இந்த போதைப்பொருள் காணப்படுகிறது. එනිසා අපේ දරුවන් ஆகவே எமது பிள்ளைகள் නීති විරෝධී අවිත් එක්ක ගනුදෙනු කරන තැනට අවිල්ලා තිබෙනවා. சட்டவிரோதமான ஆயுதங்களுடன் தொடர்புடைய நிலைக்கு உள்ளாகியுள்ளனர். ඔබ දකින්න ඇති වෙඩි තැබීම් වලට අවියායුධ තියාගෙන අත්අඩංගුවට ගන්න අය දිහා බලන්න. ஆகவே துப்பாக்கி பிரயோகம் அது மட்டுமல்லாத சட்டவிரோத செயற்பாடுகளுக்கும் உள்ளாகியுள்ளார். සාමාන්‍ය අවුරුදු 20ත් 30ත් අතර දරුවෝ. குறிப்பாக 20-30 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள். මොකද සිදුවී තිබෙන උන් සන්නද්ධ අපරාධ කල්ලිවල සමාජිකයන් වෙලා තිබෙනවා. அவர்கள் திட்டமிடப்பட்ட குற்றவாளிகளுடன் சம்பந்தம் உள்ளார்கள். ඒ විතරක් නෙවෙයි ඔවුන් විසින් විශාල ධනයක් රැස් කරගන්නවා. அது மாத்திரமன்று அவர்களிடம் இருக்கின்ற பணத்தினையும் பகிர்ந்து கொள்கின்றார்கள். සාමාන්‍යයෙන් කුඩු කිලෝ එකක් හෙරෝයින් කිලෝ එකක් කෝටි එකමාරක් විතර වෙනවා. குறிப்பாக කෝටි එකමාරක් විතර වෙනවා. ஹெரோயின் என்பது குறிப்பாக கோடி 1.5 கோடி ஆகும். ඔබ දකින්න ඇති අපිට කිලෝග්‍රෑම් 200 300 අහු වෙනවා. உங்களுக்கு தெரியும் ஹெரோயின் கடந்த காலங்களிலே கிலோ 300-400 பிடிக்கப்படுகிறது. කිලෝග්‍රෑම් 200ක් කියන්නේ කොච්චරද දෙනවා? கிலோகிராம் 200 பிடிப்படுகிறது. රුපියල් කෝටි 300ක් වෙනවා. அது கோடி 300 ஆகும். බලන්න මේ ජාලයත් එක්ක කොච්චර මුදල් සංසරණ වෙනවද? நீங்களே பாருங்கள் அந்த வலையமைப்பினுள்ளே எவ்வளவு பணம் මම பரிமாறப்படுகிறது. හිතනවා පහුගිය කාලේ අත්අඩංගුවට ගත්ත කිලෝග්‍රෑම් கடந்த காலங்களிலே கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் 2100ක් අත්අඩංගුවට අරන් තියෙනවා. 2100 கிலோகிராம் கைப்பற்றப்பட்டது. 2100ක් කියන කෝටි 3000ක්. 2100 கிலோ என்பது கோடி 3000 கோடி. මේ ජාලයත් එක්ක විශාල මුදල් සංසරණය වෙනවා. இந்த வலையமைப்பிலே அதிகளவான பணம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ඒ මුදල් වලින් මොකද කරන්නේ? இந்த பணத்தினால் என்ன செய்கிறார்கள்? ඒ මුදල් රාජ්‍ය යාන්ත්‍රණය ඇතුළට එනවා. அது அரச நிதிக்கு உட்படாது அது அவர்களினுள்ளே பகிர்ந்தளிக்கப்படுகிறது. සමහර දුර්වල රාජ්‍ය නිලධාරීන් ඒ මුදල් වලට බිලීබා ගන්නවා. சில துரதிர்ஷ்டவசமான அரசு அதிகாரிகளும் அதற்கு உடந்தையாகிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර පාස්පෝර්ට් එක හදා ගන්නවා. பல லட்சம் செலவழித்து திருட்டுத்தனமான கடவுச்சீட்டுகளையும் செய்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා හොර වාහනේ රෙජිස්ටර් කරගන්නවා. லட்ச கோடி செலவு செய்து வாகனங்களையும் பெற்றுக்கொள்கிறார்கள். ලක්ෂ ගණන් දීලා නීතියෙන් බේරෙන්න උත්සාහ කරනවා. லட்சம் ரூபாய் செலவு செய்து சட்டத்திலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி අන්තිමට මොකද செய்கிறார்கள். වෙන්නේ මුදල් විසින්? අවසානයේදී මේ මුදල් විසින් සිද්ධ වෙන්නේ කුමක්ද? கடைசியாக இந்த பணத்தினால் என்ன நடக்கிறது? රාජ්‍යාන්ත්‍රණ බිඳවට්ටනවා. அரச பொறிமுறையே செயலிழந்து செல்கிறது. එතනින් නතර වෙන්නේ නැහැ. அதில் மட்டும் நிறுத்தி விடுவதில்லை. ඒගොල්ලෝ දේශපාලනයට එන්න පටන් ගන්නවා. அது சமூகத்தையும் பாதிக்கிறது. සමහර ප්‍රාදේශ සභා සභාපතිවරු අපරාධ වලට හවුල් වුණු දේශපාලකයන් බවට පත් වුණා. சில பிரதேச செயலக தவிசாளர்களும் இதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். අපිට වාර්තා වෙලා තියෙනවා සමහර අය ඒ සල්ලි වියදම් කරලා පක්ෂ හදනවා. எமக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அவர்கள் அந்த பணத்தினை செலவு செய்து கட்சிகளை ஆரம்பிப்பதாக. ප්‍රාදේශ සභාවේ බලය, அதனால் அந்த பலம் පළාත් සභාවේ බලය, பிரதேச செயலத்தினுடைய பலம், පාර්ලිමේන්තුවේ බලය பார்லிமெண்டத்தினுடைய பலம், එම කුඩු හා බැඳුණු ජාලය අතර යාමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. அது போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் வியாபாரிகளுக்கு அடிமையாகிறது. ඉතින් මේ යාන්ත්‍රණය කොයි විනාශකාරී දක්වා ගමන් කරමින් තිබෙනවද කියන එක අපි තේරුම් ගන්න. ஆகவே இந்த அரச பொறிமுறை எவ்வாறு பயணம் செய்வதில்லை என்பதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. දැනට අපිට තිබෙන්නේ இப்போது எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது කුඩු ව්‍යාපාරයකට ආරක්ෂාව දීපු දේශපාලකයන් ඉන්නවා. போதைப்பொருளை விற்பவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு කුඩු ව්‍යාපාරයකට රැකවරණ දීපු දේශපාලකයන් ඉන්නවා. அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்காத ஒரு அரசியலை முன்னெடுக்க வேண்டும். තව නොබෝ කාලෙකින් මොකද සිදුවන්නේ? இது எவ்வளவு காலத்தில் இது நடக்கும்? කුඩු ව්‍යාපාරිකයම දේශපාලකය වෙනවා. போதைப்பொருளை விற்பவர்களும் அரசியலுக்கு வருகிறார்கள். ඉතින් පක්ෂ හදමින් තියෙනවා. அவர்கள் வந்து கட்சிகளையும் දැන් உருவாக்கியுள்ளார்கள். වාර්තාවල ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් එවැනි අත්අඩංගුවට අරන් තිබෙනවා. ඒ වගේම ප්‍රාදේශ සභා මන්ත්‍රීවරු ගණනාවක් මුදල් නේද? ඒවට ලබා දීලා වැඩ කරපුවා අපිට වාර්තා. දැන්ට සභාව නියෝජනය කර බව අපි දන්නවා. இப்போது பிரதேச சபை உறுப்பினர்களும் அதிகமானோர் இதற்காக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். මේක මේ විදිහට අපි වර්ධනය වෙන්න දෙනවද? இது இதற்கு முன் நடந்துள்ளதா?
ජනාධිපතිවරයා හැටියට මට පුළුවනි. ஜனாதிபதியாகி என்னால் முடியும். අපේ මහජන ආරක්ෂක ඇමතුමා අපේ නිලධාරීන් ඔබතුමාලා අපි ඔක්කොටම පුළුවන්. උන දෙයක් වුණාවේ කියලා ඕනනම් අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு முடியும், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவராலும் முடியும். நடந்ததை அப்போது விட்டுவிட்டு செல்ல முடியாது. අනේ අපේ දරුවා තාම ගොදුරු වෙලා නැහනේ. எங்களுடைய பிள்ளை இவ்வாறு செய்யவில்லை, අපේ ගෙදර මේ ප්‍රශ්නේ නැහනේ. எங்களுடைய கிராமத்தில் இந்த பிரச்சனை இல்லை, කියලා අපිට ඕනනම් අහක බලාගෙන ඉන්න පුළුවන්. எங்களுடைய பிள்ளைகள் அதை கண்டும் காணாமல் இருக்க முடியும். හැබැයි මතක තබා ගන්න මේ ව්‍යසනයේ ජාතික වශයෙන් ගමක් ගෙයක් පවුලක් අත් නොවර පැතිරීමේ අනතුරකට මුහුණ දී තිබෙනවා. ஆனால் நீங்கள் நன்றாக நினைவித்துக் கொள்ளுங்கள், இந்த அச்சுறுத்தலானது கிராமம், பிரதேசம், சமூகம் என எல்லோரையும் பாதிப்புட்படுத்தும். එහෙනම් අපි මොකද කරන්න ඕන? ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? අහක බලන් ඉන්න එකද හැප්පෙන එකද? மேலே பார்த்து செல்வதை விட அதற்கு முகம் கொடுக்க வேண்டும். මම හිතන්නේ අපි කිසියකට යුක්ති සහගත අයිතියක් නැහැ අහක බලාගෙන ඉන්න. எங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்ல முடிகிறேன், நாம் மேலே பார்த்து செல்வதுமானால் நீதியை நிலைநாட்ட முடியாது. ඒ නිසා අපි හැම දෙනාගේ මැදිහත් වීම අවශ්‍යයි මේක පරාද කරන්න. ஆகவே எங்களுக்கான அனைவரினுடைய எதிர்பார்ப்பு இதை தோற்கடிக்க வேண்டும். මට පළමු කොටම සහතික දෙන්න පුළුවන් මා පිළිබඳව. எனக்கு முதலாவதாகவே உங்களுக்கு உறுதியளிக்க முடியும், இதை நான் நிறைவேற்றுவேன் என்று. අපේ ආණ්ඩුව පිළිබඳව. இதனுடைய அர்ப்பணிப்பை பற்றி අපේ ආණ්ඩුවේ ඒකමතික තීරණයක එங்களுடைய- ශක්තිමත් තීරණයක ඉන්නවා අත් නොහරින තීරණයක ඉන්නවා මේක පරාද කරනවා. எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முழு மூச்சையே இதுதான், இதனை நாங்கள் தோற்கடிப்போம். මා හිතනවා අපේ නිලධාරීන් ලේකම්තුමාලා අපි පොලිස්පතිතුමා අපි නිලධාරීන් අපි හැමදෙනාම මේක තැනකට මේක පරාද කරන්න ඕන. நான் போலீஸ் மா அதிபர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அனைவரும் ஒரே வரிசையில் இன்று இதனை தோற்கடிப்போம். ඒ විතරක් නෙවෙයි. අපි උත්සාහ කරමින් තියෙන මේ සඳහා අවශ්‍ය වෙන මහජන සහාය අවශ්‍යයි. இது மட்டும் போதுவாது, உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் எங்களுக்கு அவசியம். මොකද ගමේ කුඩු විකුණන කෙනා ගමේ තවදුරටත් හැංගුණු කෙනෙක් නෙවෙයි ගමේ කෙනා දන්නවා. கிராமத்திலே போதைப்பொருள் விற்பனை செய்பவர் எங்கே ஒளிந்திருக்கிறார் என்பது கிராமத்தில் இருப்பவருக்கு தான் தெரியும். තවදුරටත් සමාජය හැංගිලා නැහැ මේගොල්ලෝ. அவர் அந்த கிராமத்திலே ஒளிந்திருக்கவே முடியும். හැබැයි ඒගොල්ලෝ සමාජය බය කරමින් ඉන්නවා. அவர் அந்த சமூகத்தை பயமுறுத்தி வைத்திருப்பார். එතෙන්ට ඇවිල්ලා තිබෙන්නේ. அதில் என்ன நடந்திருக்கிறது? මම කියන්න කනගාටුයි. நான் மிகவும் கவலையாக தெரிவித்துக் கொள்கிறேன். අපේ බන්ධනාගාර නිලධාරීන් බියට පත් කරලා තිබෙනවා. எங்களுடைய சிறைச்சாலை உத்தியோகத்தர்களும் பயமுடைந்துள்ளார்கள். ඔබ දකින්න ඇති මෑත කාලේ අපරාධකරුවෙක් உங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களில் குற்றவாளிகள் එයා උසාවියට ඉදිරිපත් කරලා ගේනකොට කියාගෙන ගියා அவரை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தி அவரை கொண்டு செல்லும் போது சொன்னார், මම දැන් නිදහස් මිනිහෙක් කියලා. நான் இப்போது ஒரு சுதந்திர மனிதன் என. එයා නිදහස් මිනිහෙක් කිව්වේ මොකටද? அதாவது அவர் சுதந்திர மனிதன் என கூறுவது என்னது? එයා දැනට රැඳවුම් නියෝග මත ඉන්නේ. அவர் தற்போதும் தடுப்பு காவலிலே இருக்கிறார். එයා හිතුවා අධිකරණයේ නියෝගයෙන් එයා රිමාන්ඩ් කරයි කියලා හිතුවා. அவர் நினைக்கின்றார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் அவர் தடுப்பு காவலில் இருப்பதா. ඒ කියන්නේ එයා කියන එයා බන්ධනාගත වීම නිදහස් මිනිහෙක් කියලා. அதாவது அவர் சிறைச்சாலையிலே வைக்கப்படாதற்கான அவர் நினைக்கின்றார் அவர் சுதந்திர மனிதன் என. ඒ කියන්නේ බන්ධනාගාරේ උන්ට නිදහස තියෙනවා. அதுதான் சிறைச்சாலையிலும் இருக்கின்ற சுதந்திரம். අවස්ථා ගණනාවකදී අපි ප්‍රධාන රැඳවුම් මධ්‍යස්ථාන පරීක්ෂාවට භාජනය කරා. நாங்கள் கடந்த காலங்களில் அதிகமான தடவை சிறைச்சாலைகளை நாங்கள் ඒ හැම பரிசோதனை විටම දුරකථන හම්බ වෙනවා. හැම විටම දුරකථන හම්බ වෙනවා. அங்கே எந்த நேரத்திலும் தொலைபேசிகள் கிடைக்கப்பெறுகிறது. My work is easy because I use ClickUp. Here's how I keep track of all my tasks. I start by brain dumping everything I need to get done. හැබැයි මේක බිඳවට්ටන්න මේක නතර කරන්න අපි සැලසුමක් හදලා තියෙනවා. ஆகவே இதை நாங்கள் நிறுத்துவதற்கான திட்டங்களையும் மேற்கொண்டுள்ளோம். ඒකට මහ ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. அதற்கு பொதுமக்களாகி உங்களுடைய ஒத்துழைப்பு அவசியம். ප්‍රජාතන්ත්‍රවාදය ஜனநாயகம், මානව හිමිකම් மனித உரிமை ඒ සියල්ලට අපි ගෞරව කරනවා. அனைத்திற்கும் நாங்கள் கௌரவம் அளிக்கின்றோம். ඒ වගේම ඒ ඔක්කොටම වඩා ඉහළින් இது அனைத்திற்கும் மேலாக ජනතාවගේ ජීවිතයේ සුරක්ෂිතභාවය පිළිබඳව අපි වග වෙනවා. பொதுமக்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் உறுதியளிக்கின்றோம். ඒ නිසා ඒ පිළිබඳ අපි ක්‍රියාමාර්ග ලෑස්ති. ஆகவே அதற்கான நடவடிக்கைகளுக்கு நாங்கள் சூதானமாக හැබැයි මේක ඉදිරියට යන්න අපිට ජනතාවගේ සහාය අවශ්‍යයි. ஆகவே இதனை முன்னெடுத்து செல்வதற்கும் உங்களுடைய உதவிகள் அவசியம். අපි රට පුරා இந்த நாட்டின் ග්‍රාම නිලධාරි මට්ටමින් கிராம சேவர் பிரிவு මහජන ආරක්ෂක කමිටු ගොඩනගලා තිබෙනවා. பொதுமக்கள் பாதுகாப்பு குழு நிறுவப்பட்டுள்ளது. ගමේ ඔක්කොම අපි එකතු වෙමු. கிராமங்கள் அனைவரும் ஒன்று சேர்வோம். මේ ගොදුරු වෙලා ඉන්න අපේ දරුවෝ ඒකත් මතක තියාගන්න. இதற்கு பாதிக்கப்பட்டுள்ளது எமது பிள்ளைகள் இல்லை என்பதை நாங்கள் உறுதி செய்வோம். මේ කිසි කෙනෙක් ඉපදෙනකොට මත්ද්‍රව්‍ය වලට ගොදුරු වීමේ උවමනාවෙන් හෝ අවශ්‍යතාවයෙන් ඉපදුණු අය නෙවෙයි.
இதற்கு உட்பட்டவர்கள் பிறக்கும் போதே நான் ஒரு போதைப் பொருளுக்கு உட்படுவேன் என எதிர்பார்த்து பிறப்பதில்லை. හැබැයි අපේ සමාජයේ වටපිටාව අසමත් වුණා. එයා මද්ද්‍රව්‍යයට ගොදුරු වුණු කෙනෙක් බවට පත්වීම වළක්වා ගන්න අසමත් වුණා. ஆனால் அதை நாம் தடுக்காமல் விட்டோமானால் அவர் பிறக்கும் போதே அந்த பாதிப்புக்கு உட்படுவார். අපේ නීතිය